வெல்கம் டு தாஸ் கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவில் சொல்யூஷன் லெசனுடைய பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் சொல்யூஷன்னா என்னென்னோ, பார்ட் 2ல் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம். பார்ட் 3ல் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னங்க கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸு? இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், லெமன் அதிகமாக இருக்குது, லெமன் கம்மியாக இருக்குது. அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த்தை, அதில் ப்ரெசண்ட்டாக இருக்க குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம டேஸ்ட்டை வெரி பண்ணி சொல்கிறோம். இப்படி நம்ம சொல்கிறது எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி எக்ஸாக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு ஆயின்மெண்ட் வாங்குகிறோம், ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கோ அல்லது ஒரு காயம் காலில் அடிபட்டுருச்சு, அதுக்கு மருந்து தடவுறோம். அப்போ அந்த ஆயின்மெண்ட் வாங்கும்போது அதில் இது போல் சிம்பிள்ஸை பார்க்கலாம். W/W பார்க்கலாம், ஆர் V/V அப்படிங்கிற சிம்பிள் பார்க்கலாம், ஆர் W/V அப்படிங்கிற சிம்பிள் பார்க்கலாம். இங்கே W அப்படிங்கிறது மாஸை குறிக்குது, ரைட்? V அப்படிங்கிறது வால்யூமை குறிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? நான் எடுத்துருக்கிற சொல்யூஷனில் சொல்யூட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள். மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் டிவைடட் பை நான் எடுத்த சொல்யூஷனுடைய மொத்த மாஸ் எவ்வளவு, 100ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கிது. இதை நம்ம அவுட் ஆஃப் 100க்கு தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10% ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் சொல்கிறேன். அது என்ன 10% ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன்? தட் மீன்ஸு இங்கே W/Wங்கிற சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மாஸ் பை மாஸு, இங்கே குளுக்கோஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குளுக்கோஸ் தான் எனக்கு சொல்யூட்டு. இந்த சொல்யூஷனில் கண்டிப்பாக என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? குளுக்கோஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்குது. அப்போ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் நான் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 10% குளுக்கோஸ் அப்படின்னா அப்போ சொல்யூட் எவ்வளோ இருக்குது? 10% இருக்குது, வாட்டர் 90% இருக்குது. ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ 10 கிராம் குளுக்கோஸ் எடுத்து 90 கிராம் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பாருங்கள், வால்யூம் பர்சன்டேஜ், வால்யூம் பை வால்யூம். ப்ரீவியஸ் கேஸில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம்? மாஸ் எடுத்திருந்தோம். இந்த பிளேஸில் மாஸ் எடுத்திருந்தோம். இங்கே வால்யூம் நம்ம எடுக்கிறோம். வால்யூம் ஆஃப் சொல்யூட்டு, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100. இதே போல் சொல்லலாம் பாருங்கள். 10% V/V எத்தனால் இன் வாட்டர். ஸோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? எகைன் பாருங்கள், எத்தனால் நமக்கு தெரியும் சொல்யூட்டு, வாட்டர் சால்வெண்ட்டு. இப்போ இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? இது 10% இருக்குது. அப்போ இது 90%. இங்கே எல்லாமே வால்யூமில் சொல்லும்போது மில்லி லிட்டரில் சொல்லணும். இப்போ மில்லி லிட்டரில் சொல்லணும்னா 10 மில்லி லிட்டர் எத்தனால் எடுத்து 90 மில்லி லிட்டர் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் 10% V/V எத்தனால் இன் வாட்டர். மூணாவது ஒரு ஃபேக்டர் பாருங்கள், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். ஒரு கேஸில் பாருங்கள், சொல்யூட்டை மாஸில் எடுக்கிறோம், சால்வெண்ட்டை நம்ம மொத்த சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் டோட்டல் சொல்யூஷனை கன்சிடர் பண்ணிடுறோம். ஸோ இங்கே அதே போல் மறுபடியும் சொல்லலாம், 10% W/V எத்தனால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 10 கிராம், ஏன்னா மாஸ் சொல்கிறோம், 10 கிராம் எத்தனாலை எடுத்து நான் எவ்வளோ மேக் பண்ணியிருக்கிறேன்? 100 மில்லி லிட்டர் சொல்யூஷனாக நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது 3 விதமான எக்ஸ்ப்ரெஷன். இங்கே இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, ppm, அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன். இதை பொல்யூஷன் போல் வெரி மைன்யூட் கான்சன்ட்ரேஷனில் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சீ வாட்டரில் எவ்வளோ பொல்யூட்டன் மிக்ஸ் ஆகிருக்குது, ஏரில் எவ்வளோ பொல்யூட்டன் மிக்ஸ் ஆகிருக்குது சொல்கிறதுக்கு. இது போர்டு எக்ஸாமுக்கு இருக்கலாம், பட் நீட் அண்ட் ஜேஇக்கு இந்த பார்ட்டு கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன கெமிஸ்ட்ரி கண்டென்ட் வேணுமோ யூ ஆஸ்க் மீ த்ரூ கமெண்ட். ஐ வில் கிவ் யூ த நோட்ஸ். தேங்க்யூ.